வணக்கம். இறைசுகம், இறையாற்றல், இதுவும் நடக்கலாம். பிரபஞ்ச ஆற்றல். பாண்டிய மன்னன் காலத்தில் தனது மனைவியை சிற்பமாக வடிப்பதற்கு தனது அரண்மனையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிற்பியை ஸ்தபதியை நியமிக்கிறார். என் மனைவியை தத்துரமாக நீங்கள் செதுக்குங்கள் என்று. அவரும் அரண்மனைகள் செதுக்குகிறார். செதுக்கிக் கொண்டு இருக்கும்போது தொடைப்பகுதியில் ஒரு வடு உழுகிறது. உளியால் அடிக்கும்போது அதை செம்மணி பார்க்குறார், ஒன்றும் சரி பண்ண முடியல. சரி, அதை விட்டு விட்டுகிறார், வலுவாகவே விட்டு விடுகிறார். செதுக்கி கொண்டு மன்னரிடம் காட்டுகிறார். காட்டும்போது சிற்பத்தை கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு அந்த பார்த்த மன்னர் அதிர்ச்சி அடைகிறார். அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன பண்ணியிருக்கீர், எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். இவர் மேலே, இவருக்கும் அவருடைய மனைவி தான் தெரியும் அந்த வலுவு. இவர் மேலே தவறான சந்தேகப்பட்டு இவரை சிறையில் வையுங்கள் என்று சிறையில் வைத்து விடுகிறார் அந்த மன்னர். இவரும் சிறைவாசத்துக்கு சென்று உள்ளே அடைக்கப்படுகிறார். அன்றுதான் நடக்கிறது இறைப்பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். மன்னா, அவன் இறை சக்தி பெற்றவன், அவனை போய் நீ சந்தேகம் அடைந்திருக்க, நீ அவனை முழுமையாக சாதித்தாயா என்னென்று கேள், உண்மையை சொல்லுவான் அப்படின்னு இருக்காங்க. திருப்பி மறுநாள் அந்த சிற்பியை கூட்டி வாங்கன்னு அவரை விசாரிக்கிறார். என்ன நடந்தது, ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார், ஐயா, நான் கரெக்டாக செதுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த இடத்துல வரும்போது தானாகவே ஒரு இது சிலம்பு அடிச்சிருச்சு. அடித்து நான் தேத்தி பார்த்தாலுமே அது நடக்கலை. அதை இயல்பாகவே விட்டு விட்டேன் அப்படிங்கிறார். மன்னர் அப்படியே கட்டி தழுவி, நீ இறை பிரபஞ்ச ஆற்றல் பெற்றவன், உன்னை நான் தவறாக எண்ணி சிறையில் அடித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அவரும் உணர்கிறார். அவரிடம் மன்னிப்பு பெற்று மீண்டும் சிறைவாசத்தினுடைய நிலைகளை நீக்கி அவருக்கு பொற்காசை கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறார். இது பிரபஞ்சத்து ஆற்றலால் நடந்த விஷயம்.